இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்மளோட உடம்ப காய் சுத்தியா மாத்துறது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில இப்ப இந்த பதிவு நாங்க வெளியிடுறோம். இதை வந்து எல்லாருமே முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள். முதல்ல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய மூலிகை அத்தனைக்குமே நீங்க வந்து காப்பு கட்டி அதுக்கு சாபநிவர்த்தி பண்ண பிறகுதான் அந்த மூலிகைகளை எடுத்து நீங்க பயன்படுத்தணும். ரெண்டாவது இது எல்லாத்துக்குமே பத்தியம் இருக்கு. பத்தியம் என்னங்கிறது கடைசியில சொல்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா விழுதி இலை இல்லாட்டி விழுதி கிழங்கு. இப்ப விழுதி கிழங்குல உங்களுக்கு கடையிலே கிடைக்க ஆரம்பிக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வந்து சுத்தமான பசும் பால், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா A2 பால், அந்த மில்கை வாங்கி நல்லா இந்த கிழங்கு இல்லாட்டி இலையை வந்து நல்லா போட்டு நல்லா அதுல வந்து நல்லா அரைச்சு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரநெல்லிக்கு அளவுக்கு அதை வந்து உருட்டி வச்சுட்டு காலையில மாலையில இதை நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து யானை அளவுக்கு பலம் வரும். அதாவது ஆண்களா தான் அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து ரொம்ப அதிகமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு மசில்ஸ் இருக்கும். நல்ல ஒரு பாடி பில்டர்ஸ் மாதிரி பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஏஜ்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வெள்ளருக்கு. முன்னாடியே ஒரு பதிவுல கூட உங்களுக்கு வந்து வெள்ளருக்கு போட்டோஸ் எல்லாமே கொடுத்திருந்தோம். வெள்ளருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை கொண்டு வந்து சுத்தமான பசும்பால் போட்டு நல்லா அரைச்சு ஒரு மண்டலம், அதே அளவு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் ஒரு மரநெல்லிக்கு அளவுக்கு நீங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஒரு மண்டலங்கள் 48 நாள் சாப்பிட்டு வந்தா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளும் அகல ஆரம்பிக்கும். அதாவது சித்தர்கள் சொல்றது 4448 வியாதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அது அத்தனையுமே நம்ம உடம்பு விட்டு போயிடும். நார்மலா நம்ம உடம்புல இருக்க எல்லா டிசீஸுமே போச்சுனாவே நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா மாறிடுவோம். அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியா மாத்தும். அடுத்து கொத்தான் கிழங்கு. இந்த கொத்தான் கிழங்கையும் அதே மாதிரி பசும்பால்ல அரைச்சு 48 நாள் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒளி கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒளி எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம நார்மலா நைட்டு வேலை செய்யறாங்க, இல்ல பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா கண்ணு வந்து அப்படியே ஒரு விதமான ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். இப்ப குழந்தைங்க கண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டா நம்ம அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கணுங்கிற மாதிரி தோணும். நம்ம பெரியவங்களா இருந்தாலும் இந்த கொத்தான் கிழங்க 48 நாள் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்மளோட கண்ணும் அதே மாதிரி ஒரு விதமான ஒரு வசித்தன்மைக்கு மாற ஆரம்பிச்சிடும். அந்த நம்ம கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒயிட் கலர்ல நம்ம கண்ணு மாற ஆரம்பிச்சிடும். இது மூலியமா நம்மளை பாக்குற எல்லாருமே நம்ம கிட்ட ஒரு விதமான வசித்தன்மை அடைவாங்க. அடுத்து நம்ம ஸ்கின், நம்ம தோலும் ஒரு விதமான ஷைனிங் தன்மைக்கு இதை நீங்க சாப்பிடும்போது வர ஆரம்பிச்சிடும். இது நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு நீங்க சித்தர்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள மேற்கொண்டு ஜபம் பண்ணீங்கன்னா சீக்கிரமா சித்தி ஆகும்னு சொல்லி சித்தர்களே சொல்லியிருக்காங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்தது பொற்சிங்கில் கிழங்கு. பொற்சிங்கல் கிழங்குங்கிறது என்னன்னு எனக்கே தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாமேன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பொற்சிங்கல் கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா பசும்பால்ல நல்லா அரைச்சு அதையும் 48 நாள் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நரைத்திரை மாறும். அதாவது என்னன்னா வயசான தோற்றம் இருந்தா கூட அது எல்லாமே போய் பாக்குறதுக்கு வந்து நல்லா ஒரு யூத்ஃபுல் பர்சனா நம்மளை காட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்தது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை வந்து பாத்தீங்கன்னா 48 நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு மண்டலம் அதை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கு வந்து நரைத்திரை மாறும். அதாவது நரைத்திரை மாறுங்கிறது ரொம்ப யூத்ஃபுல்லாலாம் மாறாது. ஜஸ்ட் உங்களோட முடி வந்து பாத்தீங்கன்னா கருப்பா, வெள்ளை முடியல கருப்பா மாற ஆரம்பிக்கும். அப்புறம் கண்ணு வந்து ரொம்ப பிரகாசமா மாற ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகல்லையே நட்சத்திரம் பார்க்கிற தன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி இலைய காலையில மாலையில நைட் சாப்பிடணும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி இருக்கு இல்லைங்களா, அதோட லீஃப் நீங்க கரிசலாங்கண்ணி எடுக்கும்போது கூட வந்து பொன்னாங்கண்ணியும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க. பொன்னாங்கண்ணியும் அதே மாதிரி சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 48 நாள்ல உங்களுக்கு வந்து இந்த தன்மை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப நீங்க இதுக்கெல்லாம் வந்து பத்தியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 48 டேஸ்மே நீங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா மது, அதாவது எந்த விதமான ஆல்கஹால் ஐட்டம்ஸும் எடுத்துக்கவே கூடாது. அடுத்தது லேடிஸ் சைட் அந்த பக்கமே 48 நாள் போகவே கூடாது. அதுக்கப்புறம் உப்பு புளி காரம் இது வந்து ஃபுட்ல சேர்த்தவே கூடாது. நீங்க உங்களோட வேலையில கரெக்டா இந்த 48 நாள் வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இதுல நான் சொன்ன ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா இதுல மாற்றங்கள் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கரிசலாங்கண்ணி வந்து எல்லாருக்குமே, கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி எல்லாருக்குமே கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அது வந்து ரொம்ப ஈஸியானது. இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே கண்ணு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாடி ரொம்ப ஹீட்டா எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இதை பண்ணுங்க. ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அதிக நேரம் கம்ப்யூட்டர்ல உட்காரவங்க எல்லாருமே வந்து இந்த கடைசி ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இளநரை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது. பிளஸ் 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம்.